இந்த கர்த்தரை எனக்கு பிடிக்குது, அதனால தான் இவரை பிரசங்கம் பண்ணுறதுல நான் பெருமைப்படுகிறேன். இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவனை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கடவுள்னா யாருன்னு நினைக்கிறாங்க, அங்கேருந்து கட்டளை மேலே கட்டளை கொடுத்துருப்பார், நம்ம மரியாதையை செய்யலைன்னா நரகம். கிறிஸ்தவர்களே சில நேரத்தில் அப்படி இருக்கிறாங்க பாருங்கள். எப்படி இருக்கிறாங்கன்னா, ஆண்டவரே சொல்லும் அடுத்தது என்ன நான் செய்துடுறேன், என்ன செய்யலைன்னா நரகம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் இல்லை. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு, நம்ம பயப்படுற பயத்தை பார்க்குறாரு, நம்முடைய சந்தேகங்களை பார்க்குறாரு, நம்ம தத்தளிக்கிறத பார்க்குறாரு, இந்த பூமியில் நம் படுகிற பாடுகளை பார்க்குறாரு. நமக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாக வேணும் என்று அவர் விரும்புகிறார். அவர் உட்கார்ந்துட்டு அங்கே கட்டளையில் தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த ஆறுதல் உண்டாக வேணும் என்று கண்டு அதன் நிமித்தமாகவே அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது நமக்கு பிரயோஜனப்படும்படியாக சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா இந்த சத்தியத்தை எடுத்து ஒருத்த நாளைக்கு பிரசங்கம் பண்ணுவான்னு அவருக்கு தெரியும். இந்த சத்தியத்தை எடுத்து அதன் மூலமாக யாருக்காவது ஆறுதல் சொல்வான்னு தெரியும். கர்த்தர் நீ முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலதான் சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அவர் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சொன்னதை நிறைவேற்றுவாரு. ஆபிரகாமுக்கும் அந்த சத்தியம் அவசியம் இல்லை, ஏற்கனவே முழுசா நம்பிட்டான், குமாரனையே கொடுத்துட்டான். அப்ப யாருக்கு அந்த சத்தியம்? உங்களுக்கும் எனக்கும்.